லசித் மாலிங்கவுக்கு பிறகு யாருமே இல்லை. இலங்கை அணிக்கு ஒரு மிக மிக முக்கியமான போட்டி. நாங்கள் கடைசியாக 2014ஆம் ஆண்டு த ஓவல் மைதானத்தில் வைத்து T20 போட்டியில் இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்றதற்கு பின்னர் வெற்றி பெறவில்லை. பல்லேகல மைதானம் அப்படின்றது துடுப்பாட்டத்துக்கு சாதகமானதா இல்லை பந்து வீச்சுக்கு? துடுப்பாட்டத்துக்கு சாதகத்தன்மை தான் எப்பவுமே பல்லேகல. அது கொஞ்சம் சின்ன மைதானம்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்து அணி அடித்தாடுகின்ற நெருப்பு. எப்படி போட்டாலும் யார் போட்டாலும் 8, 9, 10 வீரர்கள் வரையில் அதிரடியாக ஒரு நாள் போட்டியிலையும் பார்த்துட்டோம். இலங்கை அணி மனதளவில் பாதிக்கப்படும். உலகக்கிண்ணத்தை நாங்கள் பாதிக்கப்பட்டதா இருக்கும் மனதளவில். அது ஒரு நாள் சர்வதேச போட்டின்னு மறந்துடலாம். மதிச பத்திரன் வராரா? அவர் அணியில் இருக்கின்றார். நேற்று நடந்த ஒரு மாபெரும் சம்பவம். பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலியாவை வென்றிருக்கு. பாகிஸ்தான் அணி எப்போ வெல்லுவாங்க, எந்த அணியை வெல்லுவாங்க அப்படின்றதுலாம் கணிக்க முடியாத ஒன்று, சொல்ல முடியாது. இது ஒரு மேஜிக்காக கூட நடக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் கூட உலக கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முதல் சுற்றில் சந்திப்பார்கள். கண்டி பல்லேகல பக்கம் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கு. இப்பவே பரபரப்பாக இருக்கு. வாகன போக்குவரத்து, அடுத்தது மேட்ச் பார்க்க போறவங்க, கொழும்புல இருந்து போறவங்க நிறைய பேர் போறாங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து போறவங்க நிறைய பேர் பைக்ல இந்த மாதிரி. ஏன்னா அங்க பைக்ல போறதுதான் சரியா இருக்கும். அந்த டவுனுக்குள்ள போறதுன்றது கார்லயோ அல்லது நீங்க வேற பெரிய வாகனத்துல போறதெல்லாம் அவ்வளவு ஈஸியில பெரிய சவால். அது கண்டி நகரத்தை கடக்குறது. போன வருஷம் நான் இதுல கார் ஓடிட்ட பெரிய சவாலே இருக்கு, வெளியே சொல்ல இல்லாத கதையே இருக்குது. நிறைய இருக்கு. அங்க போறாங்க பஸ்ஸோடு நாங்க ஸ்கொட்ல மாதிரி போட்டெல்லாம் ஓடி இருக்கிறோம். சாதாரணமான நாள்லயே கண்டி நகரம் அப்படி இருக்கும். பரவாயில்ல. கண்டியில பள்ளிக்கிழமை வரையும் போறது சாதாரணமான வேலை, பெரிய பிரச்சனை ஆன ஒரு விஷயம். அதோட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னா, நாளைக்கு சனி ஞாயிறு எல்லாம் வர்றதால அந்த பக்கம் இப்ப அந்த வெளியனாலே ஒரு பரபரப்பு தொடுத்திடும். இந்த மேட்ச் பார்க்க போறவங்க எல்லாரும் பார்த்துட்டு இந்த வீக்கெண்டை அங்க கழிச்சிட்டு வரது போறாங்க. இல்ல, வீக்கெண்டை கழிச்சிட்டு வரவங்க பரவாயில்ல, மேட்ச் முடிய ஆறுதலாம் மெதுவா வந்து சேர்ந்து கொள்ளலாம். உடனே வரணும்னு யோசிக்கிற ஒன்று இல்லாம படம் பெரும்பாடு. அந்த மாதிரி இன்றைக்கு அதே மாதிரி போய் சேர்றதுக்கு அதெல்லாம் ஒரு சவாலான விஷயம் தான். எனவே இது எல்லாத்தையும் தாண்டி இன்றைய நாள்ல நடக்க போற இந்த முதலாவது T20 போட்டி அப்படின்றது இலங்கை அணிக்கு ஒரு மிக மிக முக்கியமான போட்டி. இதுல எந்த மாற்றமும் இல்லை. இங்கிலாந்தை வெற்றி பெற்று பலத்தை காட்ட வேண்டும். அதே போன்று கடந்த காலம் என்று பார்த்தா இங்கிலாந்து வச்சு செய்திருக்கு T20 போட்டிகளை இலங்கை அணியை. ஆக வெற்றி பெற்றது வெறும் 4 போட்டிகள்ல மாத்திரம்தான். எத்தனை நடந்திருக்கு மொத்தமா நடந்திருக்கின்றது 14 போட்டிகள். அது நாங்க 4 தான் பெற்றிருக்கோம். 10 இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. அதுலயும் இலங்கையில 2 போட்டிகள் தான் நடைபெற்றிருக்குது. அதுல நாங்க ஒரு போட்டி நம்மளுக்கு வெற்றி, ஒரு போட்டி அவங்களுக்கு வெற்றி. பல்லேகல ஏற்கனவே விளையாடி இருக்க நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். 2012ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற போட்டி இங்க தான் நடந்திருக்கா? பல்லேகல தான் நடந்திருக்குது. நாங்க கடைசியா 2014ஆம் ஆண்டு த ஓவல் மைதானத்தில் வைத்து T20 போட்டியில் இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்றதற்கு பின்னர் வெற்றி பெறவில்லை. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இங்கிலாந்து எங்களை வைத்து செய்து கொண்டு இருக்கின்றது. கடைசியாக போன ஒரு நாள் போட்டியிலும் கூட அடுத்தடுத்து 2 வெற்றிகளை பெற்றாங்க. அது 300 ஓட்டங்களையும் தாண்டி பெற்றாங்க. பல்லேகல மைதானம் அப்படின்றது துடுப்பாட்டத்துக்கு சாதகமானதா இல்ல பந்து வீச்சுக்கு? துடுப்பாட்டத்துக்கு சாதகத்தன்மை தான் எப்பவுமே பல்லேகல. அது கொஞ்சம் சின்ன மைதானம்னு சொல்லுவாங்க. பவுண்டரி லைன் அதே அளவு தான். அது மைதானம் பார்க்கின்ற அளவில் கொஞ்சம் சின்னதாக தெரியும். ஆனால் பவுண்டரி லைன் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் எல்லாம்ன்றது சாதாரணமான சைஸ்ல தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்களே அந்த பவுண்டரி லைன் கொஞ்சம் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்போ பார்க்க அப்படி இருக்கிறது. மைதானத்தின் அமைப்புக்கு பார்க்க அப்படி இருக்கும். அது பெரிய மைதானம், அது பிரச்சனை இல்லை. அப்போ அங்கே இப்ப காலநிலை மாற்றம், கொஞ்சம் குளிர், காலையில கொஞ்சம் குளிர், மதியத்துல வளமையானதுதான். மாலை நேரத்துல 20 போட்டி நடக்கும். எப்படியுமே 7 மணி என்ற வேளையில் காற்றுடன் சேர்ந்த குளிர் இருக்கும் கண்டியின் காலநிலை. அதாவது அதிலும் இப்பொழுது அண்மை காலம் கொஞ்சம் அதிகமான குளிர். அணி எவ்வாறு செயல்பட போகின்றது? இலங்கை அணி, நீங்க இந்த T20 அணி எப்படி இப்ப அறிவிச்ச அணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது கிட்டத்தட்ட உலக கிண்ணத்துக்கான அணி. இதுதான் 99%. இதை தாண்டி இனி உலக கிண்ணத்துக்கு வேறு அணிகள் வரப்போவதில்லை. யாரும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பும் இல்லை, யாரும் இல்லை. கமிந்து மெண்டிஸை நிறுத்தியதை பற்றி கொஞ்சம் பேசுபவர்களாக பேச்சாக அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவரை பாவித்துக் கொண்டிருக்கின்ற இடம் அல்லது அணியில் அவரை வைத்துக்கொண்டு பெஞ்சில் வைத்துக் கொண்டிருக்கின்ற இடம் அவர் விளையாடுவதற்கான ஏற்ற இடமாகவும் இல்லை. 4, 5, 6 இடங்களில் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கு வேறு வீரர்கள் அங்கே சரியாக இருக்கின்ற காரணத்தினால் கமிந்து வெளியே போயிருக்கின்றார். அது வாத பிரதிவாதங்கள் இருக்கின்றன. ஆனால் கமிந்து மெண்டிஸ் நல்ல பிளேயர். கடந்த காலங்களில் சரியான வாய்ப்பை கொடுக்கவில்லை. எனவே இப்பொழுது அவர் நீக்கப்பட்டாலும் எதிர்காலத்தில் அவர் அணிக்குள் வருவார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கின்றது. கட்டாயம் வர வேண்டிய வீரர். எப்படியும் உலக கிண்ணத்தில் சர்க்கிள்கள் இருந்தால் அவர் உள்ளே வருவார், மற்றவர்கள் போவார்கள்.
குஷல் ஜனத் பெரேரா எந்த இடத்தில் துடுப்படுத்த போகின்றார் இன்றைக்கு அல்லது 11 பேருக்குள் அவர் சேர்க்கப்பட போகின்றாரா இல்லையா? இதுதான் இலங்கை அணியை பொறுத்தவரை. T20க்கு சில வேளையில குஷல் ஜனத் பெரேரா உள்ள வரதுக்கான வாய்ப்பு நிறைய அப்படி வந்தால் யார் வெளியே போகின்றது என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு சிக்கல் ஒன்று வரப்போகின்றது. எனவே பந்து வீச்சாளர்கள், துடுப்பாட்ட வீரர்கள் எவ்வாறு என்ன கம்பினேஷனுக்கு போகின்றார்கள், இதில் விளையாடுகின்ற அடிப்படையில் தான் உலக கிண்ணத்திலும் இலங்கை அணி விளையாடும். எனவே உலக கிண்ணத்துக்கு ஒரு முன்னோடி போட்டி, முழுமையான பலமான அணி களமிறங்கும் என்று எதிர்பார்க்கலாம். மதிச பத்திரன் வராரா? அவர் அணியில் இருக்கின்றார், விளையாடுவார் என்று நான் நம்புகின்றேன். மதிச பத்திரன் கட்டாயம் அவர் இடம் கண்டி, அதனாலதான் மதிச பத்திரன், துஷ்மந்த் சமீர் இருவரும் வேகப்பந்து வீச்சாளர்களாக விளையாடுவார்கள். வலிது வஸ்திரங்க விளையாடுவது 100% உறுதி. மஹிஷ் தீக்ஷண விளையாடுவாரா இல்லையா என்பதை தான் நான் பொறுத்திருந்து பார்க்கின்றேன். வெள்ளழகியை பாவிக்க போகின்றார்களா அல்லது மஹிஷ் தீக்ஷணவை கொண்டு வர போகின்றார்களா அல்லது இருவருமே விளையாட போகின்றார்களா, இதையும் பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு ஆடுகளம் சாதகத்தன்மையான ஆடுகளம் என்றால் இவ்வாறு 3 சுழற்பந்து வீச்சாளர்கள், துனித் வெள்ளழகி சகலதுறை வீரர், சரிதா சலங்க பந்து வீசக்கூடியவர், தனஞ்சேடி செல்வா பந்து வீசக்கூடியவர், இவர்கள் எல்லோரையும் எவ்வாறு பாவிக்க போகின்றார்கள், என்ன நடக்கப் போகின்றது, இவற்றை தான் பார்க்க வேண்டும். இன்றைய போட்டி நடக்க போகுது. மறுபுறத்தில் சென்று இங்கிலாந்து அணி அடித்தாடுகின்ற நெருப்பு, எப்படி போட்டாலும் யார் போட்டாலும் 8, 9, 10 வீரர்கள் வரையில் அதிரடியாக ஒரு நாள் போட்டியிலையும் பார்த்துட்டோம். T20லையும் அதான் நடக்க போகின்றது. எனவே அவர்கள் ஒரு விஸ்வரூபம் எடுத்து அடித்து தாக்கி ஒருவேளை வெற்றியை பெறுவார்களாக இருந்தால் இலங்கை அணி மனதளவில் பாதிக்கப்படும். உலக கிண்ணத்தை மனதளவில் அது ஒரு நாள் சதேச போட்டின்னு மறந்துடலாம். இப்ப இந்த T20 வருகின்ற வேளையில இது இன்னும் இருக்கின்ற நிலைமையை விட மோசமாக போயிடும். அணி மனதளவு பாதிக்கப்பட்ட ரசிகர்கள் பெரிய அளவு பாதிக்கப்பட்ட டிப்ரெஷன்ல இருக்காங்க. இப்ப ரசிகர்களுக்கு பழகி போச்சு. இதெல்லாம் அடி வாங்குறதெல்லாம் புதுசா இல்லத்தானே என்ற மாதிரியே ஒரு நிலைமை இருக்குது. மற்ற அணிகள் எல்லாம் அடிக்கிறதையும் நொறுக்கிறதையும் பார்க்க நம்மளுக்கு தான் புகை போகுது. நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா விளங்குது. நேற்று நடந்த ஒரு மாபெரும் சம்பவம், பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலியாவை வென்றிருக்கு. பாகிஸ்தானில் வைத்து இந்த வெற்றி கிடைத்திருக்கின்றது. எனவே ஆஸ்திரேலியாவும் உலகினதுக்கு முன்பதாக பாகிஸ்தானில் விளையாடி போட்டபடியே இந்தியா இலங்கையில் விளையாடினா அவர்களுக்கு பலமாக இருக்கும் என்றதுக்காக போயிருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு இந்த வெற்றி ஆஸ்திரேலியா அணியுடன் என்ற வெற்றி மிகப்பெரிய பலம். ஏன்னா ஆஸ்திரேலியா அணியோட இந்த வெற்றி அப்படின்றதுக்கு ஒரு பலம்னு சொன்னா அந்த ஆஸ்திரேலியா அணி தான் T20 உலக கிண்ணத்துல விளையாட போகுது. அந்த அணியை பாகிஸ்தான் வென்றிருக்கிறது. பாகிஸ்தானும் இதே அணி தான் உலக கிண்ணத்துல விளையாட போகுது. இப்படி நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த பாகிஸ்தான் அணி எப்போ வெல்லுவாங்க, எந்த அணியை வெல்லுவாங்க அப்படின்றதுலாம் கணிக்க முடியாத ஒன்று. இது ஒரு பெரிய ஒரு பதட்டமான விஷயம். எப்படி வெற்றி பெறுவார்கள் என்பதை கணிக்க முடியாது, எப்படி தோல்வி அடைவார்கள் கணிக்க முடியாது. இது இவங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கு. இது எங்க இப்ப பேசப்படுதுன்னு சொன்னா, ஓகே ஆஸ்திரேலியா அணி இந்திய அணி தான் இந்த உலக கிண்ணத்துல இறுதிப் போட்டியில வரலாம்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது. அதோட ஆசிய அணிகள் பார்க்கும்போது இந்தியாவோடு மோத போற அல்லது ஃபைனலுக்கு வர போற அணியாக இருந்தா ஒன்று இலங்கை வரணும், அப்படி பாகிஸ்தான் இந்தியா இந்த அணிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு அடிச்சிருக்கா கிட்டத்தட்ட ஒரு இறுதிப் போட்டிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா, இறுதிப் போட்டிக்கு வரக்கூடிய ஒரு அணி தான் ஒன்று ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை. கணிப்புகள் எடுத்தால் நாங்கள் இந்த 4 அணிகளை சொல்லலாம். இன்னொரு அணியாக தென்னாப்பிரிக்கா சொல்லலாம். கடந்த முறை இறுதிப் போட்டிக்கு வந்தது. இம்முறை பலமாகத்தான் அவர்கள் இன்னும் இருக்காங்க. மேற்கிந்திய தீவுகள் வெளுவெளு வெளுத்தது நாங்க பார்த்து ரசிச்சா திருப்பி போட்டு அவங்க அடிச்சு வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு வேளையில சொல்ல முடியாது, இது ஒரு மேஜிக்கா கூட நடக்கலாம். இந்தியா பாகிஸ்தான் கூட உலக கிண்ணத்துக்கான இறுதிப் போட்டியில வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முதல் சுற்றில் சந்திப்பார்கள், அதற்கு பிறகு இறுதிப் போட்டியில் சந்திப்பார்கள் என்கிற நிலைமையும் இருக்கலாம். முதலாவது T20 உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் சந்தித்த அணிகள் மீண்டும் என்ற அதே இறுதிப் போட்டி போன்றே முடிவு வருமா? அப்படியும் இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியா அணி நாங்க பெரிய அளவா பார்த்த ஒரு அணி பாகிஸ்தானிடம் தோல்வி அடைந்திருக்கிறதுன்றது சரி, ஒரு போட்டி தானே அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம், அது பிரச்சனை. ஆனா உலக கிண்ணத்துக்கு தயார் செய்யப்பட்ட அணி. எனவே இதுதான் அணி. இதில் ஒருவர் இல்லை, இருவர் இல்லை, சிலருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கின்ற கதையெல்லாம் இங்கே இல்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நாங்க நேற்று ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கணும். அதாவது தென்னாப்பிரிக்கா மேற்கு நான் பார்க்கும்போது இது என்னடா ஹைலைட்ஸ் போகுதான்னு பார்த்தேன். இல்ல, மேற்கு நிதி விளையாடி தென்னாப்பிரிக்கா போட்டு வெள்ளு வளர்ந்துட்டு இருந்தாங்க. அதுவும் 4 விக்கெட் போனதுக்கு பிறகு கூட T20 போய் விழுந்துட்டு இருந்தது. பிறகு பார்த்தா இவ்வளவு. ஆனா மேற்கு நிதி விளையாடி முதல் இருந்ததை விட
அந்த 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 பலம் வந்து அதிகமா இருக்கு. இந்த அடியில வந்து நாங்க இந்த ஷொட்டலாப் வந்து மேற்கத்தீவுகளுடைய வளமையான வீரர்கள் போலாட் இருக்கட்டும், அங்க முதல் இருந்த ஸ்கெயிலா இருக்கட்டும், இந்த சீசன்ல இருந்த அந்த மாதிரியான சிக்ஸர்கள் பவுண்டரிகளை நேற்று மேற்கிந்திய தீவுகளிலிருந்து பார்க்க கிடைச்சது. மேற்கிந்திய தீவுகளில் சந்திரு ஷிம்ரான் ஹெட்மேயரும் ருதர்ஃபோர்ட் ஷெஃபன் ருதர்ஃபோர்ட் போட்டு அடின்னு அடித்தவர்கள். இவர்கள் அடித்த அடியை பார்த்தா எனக்கு கொஞ்சம் எல்லாம் போய் நம்ம இலங்கை அணி மாட்டுப்பட்டான்ற மாதிரி ஒரு நிலைமை இருந்து. இன்னொரு ஆச்சரியம், இந்த மாதிரி பலமா ஒரு 6-ஐயோ அல்லது 6 ஓட்டங்களையோ 4 ஓட்டங்களையோ அடிக்கக்கூடிய வீரர்கள் இலங்கை அணியில இல்ல. இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள் அடிக்கிற 6 எல்லாம் அப்படி கைதுக்கு பக்கத்துல பாருங்க. இலங்கை அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் நடந்த போட்டியில 6 நினைச்ச போல் எல்லாமே போர்டர்ல வச்சுதான் பிடிக்கப்பட்டது. இது இன்னும் வெளியில போகாது. அந்த அளவுக்கு நம்ம வீரர்களுக்கு அந்த போசாக்கு காணாத மாதிரி போசாக்கு குறைபாடு என்னமோ ஒரு பிரச்சனை ஏற்றி போசாக்கு ஏற்றி அடிங்களா வெளியாலன்ற மாதிரி இருக்கணும். இல்லை அது உண்மைதான். இப்போ தசுன் சானுக்கு போன்றவர்கள் ஒரு சிலர் தான் அடிக்கிறது ஸ்டேடியத்துக்குள்ள போகும். மெட்ட டீம்ல எவன் அடிச்சாலும் போய் ஸ்டேடியத்துக்கான விழுது பவுண்டரி லைனுக்கு பக்கத்துல எல்லாம் விழுந்தால அடிக்கலாம் பேவலியனுக்கு வெளியே இந்த நிலைமையெல்லாம் போய் இப்படி ஒரு சம்பவம் நம்ம அணியில இருக்கு. இந்த மாதிரியான அந்த ஆக்ரோஷமான அந்த அதிரடியான துடுப்பாட்ட வீரர் அப்படின்னு சொல்லி இலங்கை அணியில இப்ப யார சொல்லுவீங்க நீங்க? எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. ஜெயசூரிய, மாவனத்தை பத்து, கல்வித்தார்ன, சங்கக்கார, மகரேஜாவர்த்தன, இந்த மாதிரி ஓர்டர்ல இருந்த நாங்க இப்ப இந்த ஒரு ஓர்டர்ல எங்கேயுமே யாருமே இல்லையே. யாருமே இப்ப யார் ஒரு கீ பிளேயர், யார் ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர்னா யாருமே இலங்கை அணியில இல்லை. ஒரு பந்து வீச்சாளர் வராரு, இந்த பந்து வீச்சாளர் படை வேறு ஸ்ரீலங்கா டீம் இன்னைக்கு இருக்காரா நினைச்சு பயப்படக்கூடிய ஒரு வீரர் பந்து வீச்சில எனக்கு தெரிஞ்சு இல்லை. லசித் மாலிங்கவுக்கு பிறகு யாருமே இல்லை. எதிரணியை பயமுறுத்தக்கூடிய ஐயோ வந்துட்டாரு போட்டியை மாற்றுவாருன்றதுக்கு யாருமே இல்லை. ஆனா சரியான முறையில மதிசபத்திரனை இவங்க பயன்படுத்தினா அந்த மாதிரி ஒரு பயத்தை உருவாக்க வாய்ப்பு இருந்தது. ஆனா அது இலங்கை அணி சரியா அவரை பயன்படுத்தாம விட்டு இருக்கிறது அப்படின்றது அது எனக்கு இன்னமும் ஒரு பெரிய ஒரு கேள்விதான். இனிமேலாவது அது நடக்க போகின்றதா, இது மாறுமா, மதிசபத்திரனை தொடர்ந்து பாவிக்க போகின்றார்களா பொறுத்து பார்ப்போம்.